நாகை மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, நாகை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கு? மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வெயிலின் தாக்கமானது கடுமையாக இருந்தது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனல் காற்றோடு வெப்பமானது வெளுத்து வாங்கிய நிலையில தற்பொழுது அந்த கோடை மழையானது பெய்து மக்களை குளிர்வித்து வருகிறது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மஞ்சக்கொள்ளை, புத்தூர், வெளிப்பாளையம், பனங்குடி, சிக்கல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி, திருப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. திருக்கூலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொளப்பாடு, வாழக்கரை, எட்டுக்குடி, திருவாய்மூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மந்தமான வானிலையோடு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த வெயிலின் தாக்கத்தினால பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில இந்த மழையானது தற்பொழுது அந்த பொதுமக்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் உள்ளது என்றே கூறலாம். மேலும் இந்த மழையானது தொடர்ச்சியாக இதுபோல தீவிரமாக பெய்தால் இந்த கோடை உழவு மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதே விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. மழையானது தொடர்ந்து நீடித்து இந்த கோடை வெப்பத்தை தணித்தால் மட்டுமே இந்த கோடை பொழுது, அதாவது கோடை காலத்தை ஒரு நல்ல முறையில் கழிக்க முடியும் என்பதே இந்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.